நான் வீடியோ எடுத்து வச்சுக்க எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணவும் ரெடியா இருக்கேன். அவங்களுக்கு தினம் சாகணும். அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுங்க. அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுங்க. அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுங்க. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மர்மமான முறையில் உயிரிழந்த இளம்பெண் உடல் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. வளவனூர் காவல் சரக பகுதியைச் சேர்ந்த வசந்தகுமார் மனைவி தேவஜெய ஸ்ரீபிரியா திடீரென உயிரிழந்த நிலையில் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடல் கொண்டு வரப்பட்ட நிலையில் எவ்வித அசம்பாவிதமும் ஏற்படாமல் தடுக்க அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கொலுசெல்லாம் போட்டான், துணிமணிலாம் எடுத்து வச்சோம். எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான், அவங்க எல்லாம் திரும்ப எங்களை கூப்பிட்டு திரும்பவும் பேசுறாங்க ரிசப்ஷன் வைக்கணும்னு. பெரிய பையன் இருக்க, சின்ன பையனுக்கு வைக்க முடியாது, நீங்க வைங்க, உங்க பெரிய பையனுக்கு வைங்க, இந்த பையனுக்கு நாங்கள் 1 வருஷம் டைம் கொடுங்க, எங்க பொண்ணுக்கு நாங்கள் 5 பவுன் போடுவோம், இப்போ விற்கிற விளாசில எங்களுக்கு காம போட முடியாதுன்னு சொல்லிட்டோம். அவங்க பெரிய பையனுக்கு வந்து இப்போ வந்து பக்கத்தில் அரும்பட்டில் பொண்ணு பார்த்துருக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு 12 பவுன் நகை போடுறாங்கன்னு சொன்னதையும் இதுக்கும் 12 பவுன் நகை கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. டார்ச்சர் பண்ணதையும் எங்கள் வீட்டில் அம்மா போட மாட்டாங்கன்னு இதுக்கு சொல்லியிருக்கும் போல். இதுக்கு சாப்பாடு கொடுக்காம எப்பயுமே சொல்லுவேன், எனக்கு டீ தரல எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. என் பையன்கிட்ட ஃபோன் போட்டு எனக்கு பசிக்கு தரா, காசு தான் அனுப்பிடான்னு ஃபோன் போட்டுருக்கா. அவன் அனுப்பியிருக்கிறான் 400 ரூபா சாப்பாட்டுக்கு. ஏதாவது வாங்கிட்டு வந்தாலும் நீ காசு கொடுத்தாதான் வேலை நடக்கும். 20,000 பணம் கொடுத்தான். இவங்க சரி ஒழுங்கா வச்சுன்னு வாழ மாட்டாங்களே, நீ வெளியில தனி கொடுத்தனும் போயிடுன்னு சொல்லி 20,000 நான் பணம் கொடுத்தேன். அந்த 20,000 வாங்கி அவங்க டியூ கட்டிக்கிட்டு நிறைய காசுலாம் நான் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க காசு நிறைய வாங்கிட்டாங்க. நான் நிறைய அனுப்பியிருக்கிறேன். அந்த செல்லுல இருந்துட்டுலாம் டெலிட் பண்ணிட்டாங்க. நான் பணம் அனுப்பின ரசீதெல்லாம் அதுல இருக்கும். என் பிள்ளைய கொண்டுட்டான். நாங்க உயிர் இருக்கானுக்கு பாரு சாமி, நாங்க நிஜம் நம்பி உயிர் இருக்கான்னு பாக்குற சொல்லிட்டு அங்க பல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு லேசா தொண்டையில் துடிக்குது அப்படின்னு நாங்க போயினே இருக்கிறோம் ஆஸ்பத்திரிக்கு. எங்கடா தம்பி இட்டுன்னு போறோம், ஆஸ்பத்திரிக்கு போய்கினே இருக்கிறோம். இங்க வர வேண்டிய பிரேதத்தை அவன் வந்து கடலூர் ஜிஹெச்ல கொண்டு போய் போட்டான். அங்க அவங்களுக்கு கிடையாது, இங்க இவங்களுக்கு இதுதான் சென்டர், இந்த சென்டர்ல தான் அவங்க வரணும். அவங்களுக்கு அங்க கடலூர் மாவட்டத்தில் கொண்டு போட்டான். விழுப்புரம் மாவட்டத்துக்கு வர வேண்டியது கடலூர் மாவட்டத்தில் கொண்டு போட்டான். ஏன்னா கேஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு போட்டுட்டு அவன் வந்து பிளான் பண்ணி பக்காவா பிளான் பண்ணி தான் இது எல்லாமே பண்ணிருக்காங்க. அந்த குடும்பத்துல இருக்க 4 பேரும் தான். அந்த நான் கேக்குதா குரல், நாங்க வந்துட்டாங்க தெரியுது, எல்லாரும் வந்துட்டாங்க, கும்பலா வந்துட்டாங்க. அங்க போய் எஸ்டிமேட் போட்டுட்டு காலையில இருந்து பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே போன் போட்டு வரதட்சணை கேட்கறதுக்காக பேசியிருக்காங்க. அந்த பையனுக்கு அவங்க அண்ணனுக்கு போடுறாங்களா 12 பவுன், அது மாதிரி நம்ம இவனுக்கும் கேட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் எங்க இருக்கான், ரிச்சர்ட் நம்பர் கொடுத்து எங்க அக்கா பையன் கிட்ட இருக்கான். அவன் நம்பர்லாம் தர முடியாது, அவன் சிதம்பரத்துல இருக்கான். வீட்டுல யாரும் இல்ல, நீங்க அங்க போனாலும் வேஸ்ட் தான், நீங்க போக தேவையில்ல, நாங்களே வந்து பேசலாம், கொஞ்சம் பொறுத்துங்கிறதுக்கு அர்ஜென்ட் பண்றாங்க. சீக்கிரம் வாங்கன்னு நாங்க கொஞ்சம் லேட் பண்ற மாதிரி தெரிஞ்சதையும் முடிச்சுட்டாங்க, கதையை முடிச்சுட்டாங்க, கொண்டுட்டாங்க. இதுக்கு வந்து அவனுக்கு வந்து இது வந்து ஆணவ கொலை, வரதட்சணை கொலை, இது வந்து திட்டமிட்ட படுகொலை. இது இவனுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்ல சட்டத்துல இடம் இல்லைன்னா அவன் சாகர வரைக்கும் எந்த ஜாமீனும் இல்லாம ஆயுள் தண்டனை அனுபவிக்கணும், அவன் சிறை தண்டனை அனுபவிக்கணும். இல்லன்னா நாங்க இங்கே தீ குளிச்சு செத்துருவோம். நாங்க யாரும் அந்த பொண்ணை எடுத்துட்டு போக மாட்டோம். அவனை கொண்டாட எப்படி என் பிள்ளைய கொண்டுட்டானே, கொண்டுட்டான். அவங்க குடும்பத்தை வர்றத நிம்மதியா இருக்க கூடாது. அவங்கள நீங்க சட்டப்படி ஆயுள் எடுக்கணும். அவங்க எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை கிடைக்கணும். அவங்களுக்கு ஜாமீன்லயே கிடைக்க கூடாது. அவங்க வாழ்நாள் பூரா அவங்க இந்த கொலையை பண்ணது எவ்வளவு பேருக்கு தப்புன்னு நினைச்சு அணுவா சித்திரவதை செய்யணும். அவங்க அணுவா நினைச்சு அவங்க மனசளவுல அவங்க சாகணும். அவங்களை ஒரே நாள்ல சாகடிக்காதுங்க, அவங்க தினம் சாகணும். அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுங்க.